வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி கருப்பு கொண்டக்கடலை சன்னா. நான் வந்து 7 மணி நேரம் கடலையை ஊற வச்சுருக்கேங்க. குக்கரில் கடலையை போட்டு கடலைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து 5 விசில் வர வச்சு எடுத்துக்கிட்டேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன், 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு இலை எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தி இதில் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சிங்க, இப்போ சேர்த்துக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சு வரட்டுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அதோட வாசனை கிடைக்குங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க, கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனைலாம் போகட்டும். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை சேர்த்துக்கிறேங்க. பெரிய சைஸ் தக்காளி 3, வெங்காயம் 4 எடுத்துருக்குங்க. இதை மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துருக்க வெங்காயம் தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க, இப்போ சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க, இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் வந்து எவரெஸ்ட் சன்னா மசாலா எடுத்துருக்கேங்க, 2 ஸ்பூன் அளவு, இப்போ சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலைங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அந்தளவுக்கு எடுத்தால் தாங்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மசாலா நல்லா கொதித்து எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ வந்து வேக வச்ச கடலையை நம்ம சேர்த்துக்கலாங்க. கடலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம வந்து ஊற வைக்கும் போதே ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சா தாங்க நல்லாயிருக்கும். லேசாக அப்படி மசிச்சாலே நல்லா குழஞ்சி வருங்க, அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ கடலையை சேர்த்துக்கலாங்க. கடலையை வேக வச்சு தண்ணியை 2 கப் அளவு எடுத்துருக்கேங்க, இப்போ அதில் சேர்த்துக்கிறேங்க. கடலையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 7 நிமிஷம் கொதித்து வரட்டுங்க. 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து கிரேவி நல்லா கெட்டியாக வந்திருக்குங்க. சின்ன சைஸ் தேங்காயை பாதி அளவு அரைச்சி எடுத்துருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. அதிகமாக கொதிக்க தேவையில்லைங்க, ஒரு 2 செகண்ட் கொதி வந்தால் போதும். 2 செகண்ட் ஆயிடுச்சுங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழையை இப்போ தூவிக்கலாங்க. இந்த சன்னா சப்பாத்தி பூரிக்கு நல்லா இருக்குங்க. நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இட்லி தோசைக்கு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.